வணக்கம். இந்த வீடியோல இன்னையிலிருந்து சுமார் 1200 இருந்து 1300 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு சிவபக்தருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பார்க்க போறோம். அவருடைய சிறப்பு என்ன, இந்த நேரத்தில் அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிவபெருமானுடைய நாமத்தினாலே அவருக்கு ஒரு ஆணையிடப்படுது. அந்த ஆணையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் தியாகம் பண்ணி பெண்களினுடைய வாடையே படாமல், ஏன் தன்னுடைய மனைவியை கூட தீண்டாமல் தன்னுடைய ஒட்டுமொத்த இளமை காலத்தையும் அழித்து ஒழித்து விட்டு மூப்பை எய்தினார். அப்படி சிவபெருமானுடைய நாமத்தினை சொல்லி அவருக்கு ஆணையிட்டதால் இவ்வளவு வைராகியமாக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாரே. அவரோடு சேர்ந்து அவருடைய துணைவியாரும் இந்த தியாகத்தை செய்வதற்கு தயாரானாரே. யார் அப்படி அவருக்கு ஆணையிட்டது? அப்படி ஆணையிட்டவருக்கு கட்டுப்படும்படியான நிலைமை எப்படி இந்த நாயனாருக்கு உருவானது? இப்படி ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். 63 நாயன்மார்கள் ஒருவராக இருந்த இந்த மிக தீவிரமான சிவபக்தர் திருநீலகண்டர் நாயனார் கடைசியாக எப்படி மோட்சம் அடைந்தார்? இவ்வளவு காலமாக இவர் செய்த இந்த தியாகத்திற்கு இறைவன் எப்படி அவருக்கு அருள் பாலித்தார்? இப்படி ஒட்டுமொத்த கதையையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருநீலகண்டர் நாயனார் சிதம்பரத்தில் வாழ்ந்து வர்றாரு. அவருடைய மனைவியோடு சேர்ந்து இந்த இளம் தம்பதிக்கு இதுவரைக்கும் எந்த குழந்தைகளும் பிறந்திருக்கவில்லை. இவர் ஒரு குயவர் குலத்தை சார்ந்தவர். அதனால் மண்பாண்டங்களை எல்லாம் செய்து விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். சிவனடியார்களுக்கு உதவும் பொருட்டு சிவனடியார்கள் உணவருந்துகின்ற பிச்சை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய திருவோடுகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு தானமாக அளித்து வருகின்றார். அவருடைய மனைவியாரும் இவருக்கு சற்றும் குறைவில்லாமல் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருக்கின்றார். அதோடு தன்னுடைய பதிபக்தியும் சேர்ந்து தன்னுடைய கணவனுடைய மனம் கோணாமல் அவருக்கு தேவையான அத்தனை பணிவிடைகளையும் செய்து வருகின்றார். அவருடைய சிவ கைங்கரியத்திற்கு தன்னால் முடிந்த அளவு உதவியையும் செய்து வருகின்றார். இப்படி இந்த தம்பதிகளுடைய இல்லறமும் சிவ தொண்டும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய இளம் வயதின் கோளாறு காரணமாக திருநீலகண்டர் ஒரு முறை ஒரு தாசியினுடைய வீட்டிற்கு சென்று அவளோடு உறவு கொண்டு விட்டு வந்து விடுகின்றார். எவ்வளவுதான் அதீத சிவபக்தராக இவர் இருந்தாலும் அவருடைய இளம் வயதின் காரணமாக இப்படி ஒரு தவறை புரிந்து விடுகின்றார். தன்னுடைய கணவர் இப்படி ஒரு தாசி வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை தெரிந்தவுடன் அந்த மனைவி துடிதுடித்து போகின்றார். இத்தனை வருடமாக அவருடைய மனம் கோணாமல் நாம் அவருக்கு பணிவிடைகளை செய்து வந்தும் கூட நம்மை பற்றி சிறிதும் சிந்தியாமல் தாசியினுடைய வீட்டிற்கு சென்று விட்டாரே என்று அந்த பெண் குமுறுகின்றாள். இருந்தாலும் தன்னுடைய கணவனோடு சண்டையிடாமல் அவரோடு சேர்ந்து குடும்பம் நடத்துகின்றாள். தன்னுடைய இல்லற கடமைகளை எல்லாம் செய்து வருகின்றாள். அது எப்படி ஒரு கணவன் தாசியுடைய வீட்டிற்கு போய் வந்து விட்டான், இன்னும் மனைவி அவனுக்கான பணிவிடைகளை செய்து வருகின்றாள் சொல்லி பார்க்கும்போது, அந்த காலத்திலே பெண்களுக்கு போதிக்கப்பட்டிருந்த கற்பு நெறியின்படி கணவனுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்தருளி அவனுக்கு பக்கத்துணையாக இருப்பதே ஒரு மனைவியினுடைய கடமை என்று போதிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே அவர் வாழ்ந்து வந்தார். என்னதான் கணவனுக்கான அத்தனை கடமைகளை அவர் செய்து வந்தாலும் அந்த பெண்ணுடைய மான உணர்ச்சியானது மீண்டும் அந்த கணவனுடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கையிலே இல்லற சுகத்திலே ஈடுபடுவதற்கு அவருடைய மனம் ஒத்துழைக்க மறுக்கின்றது. அதனால் திருநீலகண்டர் தன்னுடைய மனைவியை தொட வரும்போது தன்னை அவர் இனிமேல் நெருங்கக்கூடாது என்று சொல்லும்படியாக எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று அவருக்கு ஆணையிடுகின்றார். இதனை சிவபக்தியில் சிறந்த திருநீலகண்டர் எவ்வாறு புரிந்து கொள்கின்றார் என்றால், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், எம்மை என்று அவருடைய மனைவி இங்கே கூறியது அவரை மட்டும்தானா, இல்லை ஒட்டுமொத்த பெண் குலத்தையா? பின்னாலே சொல்லுகின்ற எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், இந்த திருநீலகண்டமானது இந்த திருநீலகண்டருக்கு மட்டும்தானா, இல்லை இந்த உலகத்திற்கே படியளக்கின்ற சிவபெருமானான திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக கூறுகின்றார் என்றாரா? இப்படி அவருடைய மனைவியினுடைய வார்த்தைகளை எப்படி வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம். ஆனால் திருநீலகண்ட நாயனாரோ சிவபெருமான் மீது ஆணையிட்டு இந்த பெண் குலத்தையே நீ தொடக்கூடாது என்று அவருடைய மனைவி ஆணையிட்டதாக கருதி சிவபெருமானுடைய நாமத்தினால் இடப்பட்ட அந்த ஆணையை தன்னுடைய சிரமேற்கொண்டு அது முதற்கொண்டு இந்த உலகத்திலே எந்த பெண்ணுடைய வாடையும் இல்லாமல் நான் வாழ்ந்து வருவேன், என்னுடைய இல்லத்தரசியான உன்னையும் நான் இனிமேல் தொடமாட்டேன் என்று ஒரு சபதத்தை எடுத்துக் கொள்கின்றார். அது முதற்கொண்டு பல காலம் இந்த தம்பதி இணைந்தே வாழ்கின்றார்கள். ஆனால் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதில்லை, ஒருவர் மற்றவரை ஸ்பரிசிப்பதில்லை. இப்படியாக காலங்கள் உருண்டோடி இவர்கள் இருவரும் முதியவர்களாகவே ஆகி போகின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு முதிய சிவனடியார் திருநீலகண்டரை தேடி வருகின்றார். திருநீலகண்டரும் அவரை அன்பாக உபசரித்து, அடியாரே, நான் தங்களுக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்று கூறுங்கள், அதை நான் ஆனந்தமாக செய்வேன்னு சொல்றாரு. அந்த அடியாரோ, உன்னிடம் இருந்து எனக்கு ஒரே ஒரு உதவிதான் தேவைப்படுகின்றது, நான் தல யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது, அதனால் நான் மீண்டும் வந்து கேட்கும் வரை என்னுடைய இந்த திருவோட்டினை நீ பத்திரமாக வைத்துக் கொள் என்று ஒரு திருவோட்டினை திருநீலகண்டரிடம் ஒப்படைக்கின்றார். திருநீலகண்டரும் பயபக்தியோடு அந்த திருவோட்டினை தன்னுடைய
தன்னுடைய வீட்டிலே வைத்து பாதுகாத்து வருகின்றார். சில காலம் உருண்டோடுகின்றது. மீண்டும் அந்த முதிய சிவனடியார் திருநீலகண்டரிடம் வந்து அந்த திருவோட்டினை கேட்கும் போது வீட்டிற்குள் சென்று தேடி பார்க்கின்றார். ஆனால் அந்த திருவோடானது ஈசனுடைய திருவிளையாட்டினால் மறைந்து போய் விடுகின்றது. இப்படி திருவோடு காணாமல் போன விஷயத்தை அந்த அடியாரிடம் சொன்னவுடன் அவர் ஒத்துக்கொள்ள மறுக்கின்றார். இந்த திருவோட்டினை நீதான் மறைத்து வைத்திருக்கின்றாய், நீ அதனை அபகரித்துக் கொள்ள எண்ணுகிறாய் என்று கூறுகின்றார். ஆனால் திருநீலகண்டர் நாயனார் தானே ஒரு குயவனாக இருந்ததால் இவருக்கு வேறு ஒரு திருவோடு செய்து கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றால், நீ பொன்னாலே திருவோடு செய்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய அந்த பழைய திருவோடு தான் வேண்டும் என்று அந்த முதிய சிவனடியார் அடம்பிடிக்கின்றார். நீ ஒரு திருடன் என்பதை ஒத்துக்கொள் என்று கூறுகின்றார். ஆனால் நிச்சயமாக நான் திருடவில்லை என்று திருநீலகண்டர் கூறும்போது, அப்படியானால் உன்னுடைய மகனை அழைத்து அவன் மீது சத்தியம் செய்து கொடு, அப்போதுதான் உன்னை நம்புவேன் என்று அந்த சிவனடியார் கூறுகின்றார். இத்தனை காலமாக இல்லற வாழ்க்கையிலே இல்லாதவருக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும்? அதனால் தனக்கு இதுவரை குழந்தையே பிறக்கவில்லை என்று சிவனடியாரிடம் கூறுகின்றார். அப்போது உன்னுடைய மனைவியை அழைத்து அவள் மீது குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று சிவனடியார் கூறுகின்றார். ஆனால் தன்னுடைய மனைவியோடு இத்தனை காலமாக பேசாமல் இருந்திருந்த திருநீலகண்டரோ அதற்கும் சம்மதிக்க மறுக்கின்றார். இதனால் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த வயது முதிர்ந்த சிவனடியார் தில்லைவாழ் 3000 அந்தணர்களிடம் செல்கின்றார். தில்லையிலே புகழ் பெற்றிருந்த அந்த 3000 அந்தணர்களுடைய சபையிலே இந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது அவர்கள் திருநீலகண்டரை அவருடைய மனைவியோடு வந்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடுத்தாக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். வேறு வழியின்றி தன்னுடைய மனைவியை அழைத்து வந்து திருநீலகண்டரும் குளத்திலே மூழ்குவதற்கு தயாராகின்றார். ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய கரத்தை பிடித்து அந்த குளத்திலே மூழ்காமல் ஒரு பெரிய கம்பினை எடுத்து கொண்டு வந்து கம்பினுடைய ஒரு முனையை அவர் பற்றி கொண்டு இன்னொரு முனையை தன்னுடைய மனைவியுடைய கையிலே கொடுத்து நிற்க வைக்கின்றார். அப்போது அந்த மூத்த சிவனடியாரோ, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், நீ உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்துத்தான் குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போது இத்தனை காலமாக இந்த உலகத்திற்கு தெரியாமல் வைத்திருந்த அந்த பரம ரகசியத்தை ஒட்டுமொத்த மக்களின் முன்னே போட்டு உடைக்கின்றார் திருநீலகண்டர். சிவபெருமானுடைய நாமத்தினாலே இட்ட ஆணைக்காக இத்தனை வருடமாக தன்னுடைய சொந்த மனைவியையே தொடாமல் இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்த திருநீலகண்டரையும் அவருடைய மனைவியையும் பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். இந்த தம்பதி குளத்திலே மூழ்கி மீண்டும் எழும்போது இவர்கள் இருவரும் அவர்கள் தாங்கியிருந்த அந்த மூப்பு தோற்றத்தில் இருந்து நீங்கி மீண்டும் இளமை பெற்றவர்களாக மாறுகின்றார்கள். அப்போது அந்த சிவனடியார் அங்கிருந்து மறைந்து போகின்றார். ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் இப்போது தெரிகின்றது இது அந்த சிவபெருமானுடைய திருவிளையாடலான் என்று. அதே நேரத்திலே ஆகாயத்திலே சிவபெருமான் பார்வதி தேவியோடு காட்சியளித்து தன்னுடைய பக்தனுக்கு அவருடைய இளமையை மீட்டுக் கொடுத்ததை கூறி அவரை தன்னுடனேயே எடுத்துக் கொள்கின்றார். இந்த காலத்திலே நாமெல்லாம் சத்தியமெல்லாம் சர்க்கரை பொங்கல் என்ற அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த காலத்திலே தான் ஒரு சத்தியம் கூட செய்யவில்லை, தன்னுடைய மனைவி சிவபெருமானுடைய நாமத்தினாலே ஒரு ஆணையிட்டார் என்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த இளமை காலத்தையும் அழித்தொழித்து விட்டு சிவபெருமானையே எண்ணி அந்த ஆணையை தன்னுடைய தலையின் மீது தாங்கியிருந்தார் அல்லவா? அதனால் தான் அவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக இன்று சிறந்து விளங்குகின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுடைய கடைசியில 63 நாயன்மார்களுடைய வரலாறுன்னு ஒரு பிளேலிஸ்ட் வரும். அதை தொட்டீங்கன்னா இதே மாதிரி பல நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.